பொங்கல் உருவான வரலாறு. முன்னதாக கிருஷ்ணாவதாரத்தின் போது தெய்வங்களின் அரசனாக விளங்கும் இந்திரதேவனை மக்கள் வணங்கி வந்தனர். இந்திரதேவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மரியாதை அவருக்குள் கர்வத்தையும் ஆணவத்தையும் அதிகரிக்க செய்தது. மற்றவர்களை காட்டிலும் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதினார். குழந்தை கிருஷ்ணருக்கு இது தெரிய வந்தவுடன் இந்திரதேவனுக்கு நல்லதொரு பாடம் புகட்ட விரும்பினார். அதன்படி கிருஷ்ணன் தன்னுடைய ஆடு மேய்க்கும் நண்பர்களை கோவர்தன மலையை வணங்க தூண்டினார். மேலும் ஆயர்படி மக்களும் ஐப்பசியில் கோவர்தன மலைக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இதனை கண்ட இந்திரதேவன் ஆயர்படி மக்கள் மீது கோபம் கொண்டு 3 மாதங்கள் தொடர்ந்து கடும் மழை பொழிந்தார். அண்டம் அனைத்தையும் தனது திருவடியால் அளந்த கண்ணன் கோவர்தன மலையை ஏந்தி மக்களையும் பசுக்களையும் காத்தார். 3 மாதங்களும் பசுக்கள் மக்களுக்கு பால் கொடுத்து பசியார்த்தது. மார்கழி முடியும் நாள் இந்திரன் தனது தவறை உணர்ந்து மழை பொழிவதை நிறுத்தினார். மக்களும் ஆயர்படிக்கு திரும்பினர். தமது வீடுகளில் மழையால் நனைந்த பழைய பொருட்களை வீதியில் தீயிட்டு கொளுத்தினர். இதுவே போகி பண்டிகை ஆனது. வீடுகளை சுத்தம் செய்து வெள்ளையடித்து மாவிலை தோரணம் கட்டி அலங்கரித்து மறுநாள் உலகனைத்து காக்கும் கடவுளான சூரிய நாராயணனை வேண்டி புதுப்பானையில் பொங்கலிட்டு வழிபட்டனர். அதற்கடுத்த நாள் தங்களுக்கு உணவளித்து உயிர் காத்த பசுக்களுக்கு விழா எடுத்து கொண்டாடினர். இதுவே பாகவத புராணம் கூறும் பொங்கல் தோன்றிய வரலாறு.